அத்த, இதுக்கு முன்னால நான் உன்னை எங்கேயோ பார்த்திருக்கேன். ஆனா எங்கன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. இந்த குருட்டு கிழவிக்கு திக்கு இல்ல திசை இல்ல. அந்த கோயில் இந்த கோயில்னு எங்கேயும் சுத்துவேன். எங்கேயாவது பார்த்துருப்பேன். நீ என் தலையில பேனு பாரு. நான் அந்த டாக்டருக்கு அம்மா போட்டிருக்கிறதுக்கு பரிகாரம் என்னன்னு யோசனை பண்றேன். சரி. ஐயோ ஆத்தா, எல்லாருக்கும் முகத்துல கண்ணு இருந்தா உனக்கு தலையில கண்ணு இருக்கே. கண் முன்னால நடக்கிற பாவத்தை பார்க்காம இருக்கிறதுக்கு அந்த கடவுள் கண்ணை இங்க வச்சுட்டான். பரிகாரம் கிடைச்சிருச்சு. என்னன்னு சொல்லாத்தா? அந்த டாக்டருக்கு போட்டிருக்கிற அம்மா போகணும்னா அதுக்கு ஒரு விரதம் பண்ணணும். அதை பண்றதுக்கு எந்த பொண்ணு சம்மதிக்க மாட்டா. அம்மா குணமாகணும்னா இந்த விரதம் பண்ணி ஆகணும். ஒரு கன்னி பொண்ணு கட்டுப்பாட்டோட மஞ்ச தண்ணியில நீராடி அம்மனுக்கு பிரியமான வேப்பில ஆடைய கட்டிக்கிட்டு பக்தியோட தயிர் சாதம் பண்ணி 100 பிரதட்சணை செஞ்சு அம்மனுக்கு நெய்வேத்தியம் பண்ணா எல்லாம் சரியாயிடும். இது ஒரு விரதமா? இத பண்ணினா போறது காய்ச்சல் இல்ல, எங்க மானம். உன்னை யார் இங்க அழைச்சது? சும்மா இங்க வந்து கண்ணத்தை பேச வேண்டாம். கெட் அவுட். மாமா, நாளைக்கே விஜய சிட்டிக்கு அழைச்சிட்டு போய் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட காட்டி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறேன். ஐயோ வேண்டாமா, அம்மா போட்டிருக்கவங்கள ஊரை விட்டு வெளியே கூட்டிட்டு போனா அவங்க உயிருக்கே ஆபத்து. ஆமா ராதா, இந்த பொண்ணு சொல்றது நிஜம்தா. என்ன மாமா நீங்க அவ சொல்றதெல்லாம் கேக்குறீங்க? இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை. ஊர் ஜனங்களுக்கு தான் புத்தி இல்லைன்னா உங்களுக்கு புத்தி வேண்டாமா? அப்படி சொல்லாதம்மா, என் பேச்ச கேளு. சரி சரி, டாக்டர் இங்கே வர சொல்றேன். ஏய், என்ன இன்னும் இங்கே நிக்கிற? போ போ.
ரக்ஷணி சிஷ்ட ரக்ஷணி ஸ்ரீ பவானி நானே அகிலவாசினி உலகமோஷணி சிஷ்மரூபிணி புவனமோகினி சிஷ்ட சிஷ்டணி சிஷ்ட ரக்ஷணி ஸ்ரீ பவானி நானே ஜெகன்மாது நான் ஜீவநாத நான் சுத்ர பிரீதி நான் இஷ்டதாதி நான் புவியில் வாழ்கின்ற உயிர்கள் தொழுகின்ற கிராம தேவதை நான் ஜெகன்மாது நான் ஜீவநாத நான் சுத்ர பிரீதி நான் இஷ்டதாதி நான் புவியில் வாழ்கின்ற உயிர்கள் தொழுகின்ற கிராம தேவதை நான் அன்னையின் பார்வைக்கு அர்த்தங்கள் என்ன அறிவது கடினம் அடியவர் வாழ்க்கையில் ஆனந்தம் சேர்த்தல் அவளது இஷ்டம் அன்னையின் நீலையை அறிந்தவர் உண்டோ தாயின் திருவுள்ளம் தோற்பவர் உண்டோ அன்பருக்கு ஒத்திட அமைந்தது தெய்வம் அம்மனின் காலடி வணங்குதல் செல்வம் ஆனந்த பைரவி காத்தாயினி அமிர்த வர்ஷிணி சிவமோகினி வாட் அ சர்ப்ரைஸ். எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லாம இவ்ளோ சீக்கிரம் குணமா இருக்குன்னா இது அதிசயம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க சொல்றது சரி. நமக்கு ஆச்சரியமான நிகழ்ச்சிகள் நடக்கிறது உண்டு. இன்னைக்கு சயின்ஸ் ரொம்ப முன்னேறி இருந்தாலும் அதுக்கு மீறின ஒரு சக்தி இதுதான் ஒப்புக்கொள்ளத்தான் வேணும். அதுதான் தெய்வ சக்தி. நீங்க சொல்றது நிஜம்தான். எத்தனையோ வருஷங்களா எனக்கு குழந்தையே பிறக்கல. குழந்தை பிறந்தா திருவிழா பண்றேன்னு என் மனைவி வேண்டிக்கிட்டா. அதுக்கப்புறம் தான் விஜய் பிறந்தான். எதிர்பாராம என் மனைவி இறந்து போயிட்டா. நான் டவுன்லயே தங்கிட்டேன். வேண்டுதலையும் மறந்துட்டேன். ஐயா, அம்மனே இந்த ரூபத்துல வந்து உங்க வேண்டுதலை ஞாபகப்படுத்தியிருக்கு. ஆமா. பெரியய்யா, திருவிழா நடத்தி உங்க வேண்டுதலை நிறைவேற்றலாம். அப்படியே செய்வோம். ஜய ஜகதம்பா முத்து மாரியம்மா மகமாய